இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் திகதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம். மற்றும் ஒரு உலகவல நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஜோர்டான், குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை ஈரான் தொடர்ந்து இரண்டாவது இரவாக குறிவைத்து தாக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹோர்முஸ் ஜலசந்தி, அமெரிக்க இராணுவ தளங்கள், பிராந்திய பாதுகாப்பு மற்றும் உலக எண்ணெய் வர்த்தகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த புதிய மோதல் எவ்வாறு விரிவடைந்து வருகிறது என்பது இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். ஜோர்டான், குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தொடர்ந்து இரண்டாவது இரவிலும் பதிலடி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஈரானில் உள்ள பல இலக்குகளை தாக்கியதாக அமெரிக்கா கூறியதை தொடர்ந்து குவைத், பஹ்ரைன் மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்து வியாழக்கிழமை அதிகாலையில் பதிலடி தாக்குதல்களை நடத்தியதாக ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை கூறியுள்ளது. அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலடியாக இப்பகுதியில் உள்ள அமெரிக்க தளங்களை ஈரான் குறிவைப்பது இது தொடர்ச்சியாக இரண்டாவது நாளாகும். இராணுவ ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு பதிலடியாகவே முதல் நாள் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். ஆனால் இரண்டாவது சுற்று தாக்குதல்களை அறிவிக்கும் போது போர் பேச்சுவார்த்தைகளில் மெதுவான முன்னேற்றத்தையே அவர் சுட்டிக்காட்டினார். ஒரு ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தை மூலம் எட்டுவதற்கு அதிக காலம் எடுத்துக்கொண்டதால் ஈரான் அதற்கான விலையை கொடுக்கும் என்றும் தெஹ்ரான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு காகிதத்தில் கையெழுத்திட தொடங்குவதுதான் என்றும் அவர் கூறியிருந்தார். ஒரு ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் நாளை தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கக்கூடும் என்று ட்ரம்ப் எச்சரித்தார். சமீபத்திய தாக்குதல்களை நிறுத்துமாறு ஈரானின் உயர் அதிகாரிகள் தன்னிடம் கேட்டுக்கொண்டதாக ஒரு வெளிநாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஜோர்டானில் அமெரிக்கர்கள் தஞ்சமடையுமாறு எச்சரிக்கப்பட்டனர். அல் அஸ்டக் விமானத்தளத்தில் வசதிகளையும் ஏராளமான போர் விமானங்களையும் அளித்துவிட்டதாக IRGC கூறியதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. குவைத் தனது வான்வழியை மூடியுள்ளது மற்றும் வான் பாதுகாப்பு படைகள் விரோத இலக்குகளுடன் ஈடுபட்டுள்ளதாக அந்நாட்டின் இராணுவத்தை மேற்கோள் காட்டி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. பஹ்ரைனில் அபாய ஒலி எழுப்பப்பட்டதாக அந்நாட்டின் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. போர் தொடங்கியதிலிருந்து கிட்டத்தட்ட முழுமையாக மூடப்பட்டிருந்த இந்த எண்ணெய் வர்த்தக பாதை அனைத்து கப்பல்களுக்கும் மூடப்படும் என்று IRGC கூறியது. ஈரானின் இந்த கூற்றை அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு மறுத்ததுடன் வர்த்தக கப்பல்கள் தொடர்ந்து ஜலசந்திக்குள் சென்று வருவதாகவும் கூறியது. ஆனால் இதை IRGC மறுத்தது. ஜலசந்தி பாதுகாப்பற்றதாக ஆக்கப்பட்டால் ஈரான் மத்திய கிழக்கை நரகமாக மாற்றிவிடும் என்று ஈரானின் மூத்த இராணுவ அதிகாரியும் IRGC விண்வெளி தளபதியுமான சையத் மஜித் முசாவி எச்சரித்தார். இதேவேளை ஈரான் முழுவதும் உள்ள இராணுவத்தின் கண்காணிப்பு திறன்கள், தகவல் தொடர்பு அமைப்புகள் மற்றும் வான் பாதுகாப்பு தளங்கள் மீது தாக்குதல்களை தொடங்கியதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. இது ஒரு புறம் இருக்க, ஜோர்டானில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்தை குறிவைத்து ஈரான் ஒரு புதிய தாக்குதலை நடத்தியதாக கூறியதை அடுத்து உள்ளூர் நேரப்படி வியாழக்கிழமை காலை ஜோர்டானில் உள்ள அமெரிக்கர்கள் பாதுகாப்பாக இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கப்பட்டனர். ஜோர்டானிய வான்வெளியில் ஏவுகணைகள், ட்ரோன்கள் அல்லது ராக்கெட்டுகள் இருப்பதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. உடனடியாக மேலே உள்ள பாதுகாப்பான இடங்களை தேடி பாதுகாப்பான இடத்தில் தஞ்சமடையுங்கள், வீட்டிற்குள் இருங்கள் மற்றும் உள்ளூர் அறிவிப்புகள் வரும் வரை எச்சரிக்கைகளை கவனியுங்கள் என்று அம்மானில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் பாதுகாப்பு எச்சரிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஜோர்டானில் உள்ள அல் அஸ்ட்ராக் விமானத்தளத்தில் வசதிகளையும் ஏராளமான போர் விமானங்களையும் அளித்ததாக ஈரானின் புரட்சிகர காவலர்கள் கூறியதாக எந்த ஆதாரமும் வழங்காமல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது குறித்து கருத்து கேட்பதற்காக ஒரு வெளிநாட்டு ஊடகம் அமெரிக்க மத்திய கட்டளை மையத்தை தொடர்பு கொண்டுள்ளது. தொடர்ந்து இரண்டாவது நாளாக ஈரான் இந்த தளத்தை குறிவைத்துள்ளது. வியாழக்கிழமை காலை அமெரிக்காவின் F-35, F-15 மற்றும் F-16 போர் விமானங்கள் உள்ள இடங்களை குறிவைத்து 12 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியதாக ஈரான் புரட்சிகர காவலர்கள் தெரிவித்தனர். அந்த 12 ஏவுகணைகளும் ஜோர்டானை நோக்கி ஏவப்பட்டனவா என்பதை அந்த அறிக்கை தெளிவுபடுத்தவில்லை. குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களையும் குறிவைத்ததாக பாதுகாப்பு படையினர் முன்னதாக கூறியிருந்தனர். ஜோர்டான் தளத்தின் மீதான முந்தைய தாக்குதல் ஈரான் புதன்கிழமையன்று அல் அஸ்டக் தளத்தையும் குறிவைத்து தாக்கியதுடன் அத்தளத்தில் உள்ள F-35 விமான கொட்டகைகளை சேதப்படுத்தியதாகவும் கூறியது. ஆனால் அந்த தாக்குதலால் குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்படவில்லை என்றும் எந்த அமெரிக்க பணியாளர்களும் காயமடையவில்லை என்றும்
ஏறக்குறைய அனைத்து ஏவுகணைகளும் ஆளில்லா விமானங்களும் இடைமறிக்கப்பட்டன அல்லது அவற்றின் இலக்கை அடையவில்லை என்றும் ஒரு அமெரிக்க இராணுவ அதிகாரி ஒரு ஊடகத்திடம் தெரிவித்திருந்தார். இது இப்படி இருக்க, மத்திய கிழக்கு பிராந்தியம் தொலைநோக்கு விளைவுகளை கொண்ட ஒரு ஆழமான நெருக்கடிக்குள் இழுக்கப்பட்டு வருவதாக ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் எச்சரித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியம் மேலும் ஆழமான நெருக்கடிக்குள் இழுக்கப்பட்டு வருகிறது. அதன் விளைவுகள் இப்பிராந்தியத்தையும் தாண்டி செல்கின்றன என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த வாரம் பரவலான தாக்குதல்களையும் மேலும் மோசமடைந்த நிலையையும் கொண்டு வந்துள்ளது. இங்கு போர் நிறுத்தம் என்பது ஒரு சிறிய அளவிலான துப்பாக்கிச் சூட்டை போலவே உள்ளது என்றும் அவர் கூறியிருந்தார். சிறிய அளவிலான துப்பாக்கிச் சூடு முழுமையான துப்பாக்கிச் சூடாக மாறும் அபாயங்களை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்று அவர் மேலும் கூறினார். அனைத்து தரப்பினரும் ஒரு ராஜதந்திர தீர்வை நோக்கி செயற்பட வேண்டும். இனி தாக்குதல்கள் வேண்டாம், இனி சாக்குப்போக்குகள் வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். இது இப்படி இருக்க, ஈரானிய தாக்குதல்களை தொடர்ந்து குவைத் தனது வான்வழியை தற்காலிகமாக மூடியுள்ளது. விமானங்கள் மற்றும் பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளதாகவும் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டது. முன்னதாக நாட்டின் வான் பாதுகாப்பு படைகள் விரோத பொருட்களை இடைமறித்ததாக வெளிநாட்டு ஊடகம் ஒன்று தெரிவித்திருந்தது. வியாழக்கிழமை அதிகாலையில் குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க விமான தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையினர் கூறியிருந்தனர். இதேவேளை உள்கட்டமைப்பு மீதான அமெரிக்க தாக்குதல்களுக்கு பிறகு ஈரானின் சிரிக் பகுதியில் வசிப்பவர்களுக்கு நீர் விநியோகம் மீண்டும் தொடங்கியது. ஈரானின் ஹோர்மோஸ்கான் பிராந்தியத்தில் உள்ள நீர் பயன்பாட்டு நிறுவனம் செவ்வாய்க்கிழமை இரவு அமெரிக்க தாக்குதல்களில் சேதமடைந்த வீடுகளுக்கு நீர் விநியோகம் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. ஈரானின் செய்தி நிறுவனம் இதை தெரிவித்துள்ளது. ஹோர்மோஸ்கானின் சிரிக் மாவட்டத்தில் உள்ள ஹோஸ்டாக் நகரம் மற்றும் பமானி மாவட்டத்தில் கிராமங்களில் உள்ள வீடுகளுக்கு 12 மணி நேரத்திற்கும் குறைவான நேரத்தில் நீர் சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டதாக அந்த ஊடகம் செய்தி வெளியிட்டிருந்தது. அமெரிக்க தாக்குதல்களில் 2 கான்கிரீட் நீர் சேமிப்பு கிடங்குகள் சேதமடைந்ததாக ஈரானின் மேற்கு ஆசிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா துல்லியமாக வழிநடத்தப்படும் வெடிமருந்துகளை கொண்டு டேங்கிகளை தாக்கியிருக்கலாம் என்று மற்றொரு ஊடகத்தின் பகுப்பாய்வு கண்டறிந்துள்ளது. சர்வதேச மனிதாபிமான சட்டம் நீர் உள்கட்டமைப்பை ஒரு பொது சொத்தாக வகைப்படுத்துகிறது. இது போரின் போது ஒரு முறையான இலக்காக கருதப்படுவதில்லை. இது ஒரு புறம் இருக்க, ஈரான் இந்த பிராந்தியத்தை நரகமாக மாற்றக்கூடும் என மூத்த ஈரானிய இராணுவ அதிகாரி ஒருவர் கூறுகிறார். ஹோர்முஸ் ஜலசந்தி பாதுகாப்பற்றதாக ஆக்கப்பட்டால் ஈரான் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை நரகமாக மாற்றக்கூடும் என்று ஒரு மூத்த ஈரானிய இராணுவ அதிகாரி எச்சரித்தார். அமெரிக்கா ஈரான் மீது புதிய தாக்குதல்களை தொடங்கிய பின்னர் அந்த ஜலசந்தி அனைத்து கப்பல்களும் மூடப்படும் என்று ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையினர் கூறினர். இந்த கூற்றை அமெரிக்க இராணுவம் பின்னர் நிராகரித்தது. புனிதமான ஹோர்முஸ் ஜலசந்தியை நீங்கள் பாதுகாப்பற்றதாக ஆக்குகிறீர்களா? ஈரான் முழுவதிலுமிருந்து நாங்கள் உங்களுக்காக இந்த பிராந்தியத்தை நரகமாக மாற்றுவோம் என்று இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் விண்வெளி தளபதி சையத் மசீத் முசாவி கூறியதாக ஈரானின் செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்திருந்தது. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் மத்திய கிழக்கின் பாதுகாப்பு நிலைமை குறித்து கவலைகளும் உயர்ந்துள்ளன. ஹோர்முஸ் ஜலசந்தி தொடர்பான எச்சரிக்கைகள், அமெரிக்க இராணுவ தளங்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் சர்வதேச சமூகத்தின் போர் நிறுத்த அழைப்புகள் ஆகியவை அடுத்த சில நாட்களில் நிலைமை எந்த திசையில் நகரும் என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு உலகவல நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.